திருமதி கல்யாணி ஸ்ரீதர் அவர்கள் வந்திருக்காங்க. சார் திடீர்னு பயமுறுத்தாதீங்க சார், எல்லாரும் பயந்து எந்திரிச்சு ஓடிட போறாங்க. அதான் சார், எல்லாரும் சொன்ன மாதிரிதான் எனக்கும் தோணுச்சு. இருந்தாலும் வேற மாதிரி கொஞ்சம் சொல்றேன் சார். நானு சிந்தனையில வந்து மொழி எப்படி முதல்ல வந்திருக்க முடியும்? எண்ணம் தானே ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும் மனசுல. எண்ணம் தானே மனதில் அரும்பி இருக்க முடியும். மொழி இல்லாம எண்ணம் வருமா? மொழி இல்லாம எப்படி எண்ணங்கள் வரும்? நமக்கு முதல்ல மொழி இருந்தா தானே எண்ணம் வர முடியும். சோ சிந்தனையில் மொழி எப்படி முதலில் தோன்றும்? எண்ணம் தானே மனதில் அரும்பி இருக்க முடியும். மொழி இல்லாமல் எண்ணம் மலர்தல் சாத்தியமா? கண்கள் காண்பதை தேவைக்கு பயன்படுத்தி பொழுதை கழித்தே கண்ணில் பாக்குறது எல்லாத்தையும் அப்படியே தேவைக்கு எது இருக்கோ அதை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு பொழுத போக்கிட்டு தான் இருந்தாங்க. உற்ற உணவை உண்டு உறங்கி குகையில் பதுங்கி இயற்கையை வென்றே. நல்ல எந்த சாப்பாடு வந்து நம்மளுக்கு உடம்புக்கு ஒத்துக்குதோ அதை சாப்பிட்டுட்டு அவங்க பாட்டு குகைக்குள்ள பதுங்கி இருந்துட்டு. ஏன் பதுங்கி இருந்தாங்க அப்படின்னா இயற்கையை வெல்லணும். ஏன்னா இயற்கை வந்து திடீர்னு மழையை கொட்டும், இல்லைன்னா வெயில் அடிக்கும், அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. அப்படி இருக்கும் போது தனித்தனியா சுத்தி அவங்க எல்லாம் திரிஞ்சிட்டு இருந்தாங்க. தனியே சுற்றி திரிந்து பின் குழுவாக இணைந்த பின்னே மொழி வந்தது. அவங்க எல்லாம் தனித்தனியா சுத்திட்டு இருக்கும் போது மொழிக்கு ஒரு அவசியம் தேவைப்படல. அதுக்கப்புறம் எல்லாரும் இணைஞ்சு குழுவா வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் மொழிங்கிற ஒண்ணு வந்து தேவைப்பட்டது. அதுவும் ஏன் தேவைப்பட்டதுன்னா, வெளியே திரிய போனவர்கள் தான் கண்ட காட்சிகளை பகிர்ந்திட. அவங்க வெளியே சுத்தி பார்த்துட்டு வந்தோடனே என்னென்ன எல்லாம் பார்த்தோம், வெளியில போன ஆளு திருப்பி வந்து அந்த குகைக்குள்ள வந்து அடையும் பொழுது என்னென்னலாம் பார்த்தானோ அதை வந்து அங்க இருக்கிறவங்க, ஏன்னா எல்லாரும் வெளியில கிளம்பி போயிட முடியாது. அவங்க வந்து உணவுன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த காலத்துல அண்டா குண்டா வச்சு உணவு வைக்கலன்னாலும் ஒரு மிருகத்தை அடிச்சு அதை வச்சிருந்திருப்பாங்க, இல்ல பழங்களை பறிச்சு வச்சிருப்பாங்க. அதை பாதுகாக்கிறதுக்காக சில பேர் வீட்லயும் குகைக்குள்ளேயும் சில பேர் வெளியிலயும் போயிருந்திருப்பாங்க. அவங்க வெளியில கண்ட காட்சியை இவங்ககிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும், உள்ள இருந்தவங்க அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் அதை ஒரு கம்யூனிகேஷனா இப்ப எல்லாரும் சொன்ன மாதிரி அவங்க சைகையிலையும் ஓவியத்திலையும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருப்பாங்க. இது எல்லாம் போக நம்ம கத்துக்கிட்டதை வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தியே ஆகணும். அந்த மாதிரி அப்படி எப்படின்னா, இப்போ ஒவ்வாத உணவின் பட்டியல் சொல்லி தன் குழுவை எச்சரிக்கவும், மெயினா அதுலதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருப்பாங்க. தாங்க எது வந்து ஒத்துக்கும் ஒத்துக்காது, நம்ம இதெல்லாம் சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கும் போது, அதுக்கப்புறம் அபாயம் பத்தி இப்ப வந்து ஒரு உயிரினத்தை வந்து இது வந்து நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த உயிரினங்கள் அப்படிங்கிறதையும் பாதுகாத்து அதை வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்துறதுக்காகவும் செஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து தோன்றி பின் தொடர்ந்து வளர்ந்து கண்ணில் அடங்கா அண்டம் கைகொள்ள மொழி கொண்டு தகவல் கடத்தி எல்லையற்று நிற்கிறது மொழி. இந்த அண்டம் பூரா தெரிஞ்சுக்கணும், என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு மொழி ஒண்ணு கண்டிப்பா அவசியம். அது இருந்தாதான் நான் இப்ப கத்துக்கிட்டதை அதை பதிவு பண்ணி வச்சுட்டு அதுக்கு அடுத்ததுக்கு கொண்டு போக முடியும். அப்படிங்கிறதுக்காகவே தான் அந்த மொழி வந்திருக்க முடியும். இன்னொன்னு, மனதினாலும் உடல் குறிப்புகளாலும் தகவல் கடத்தினார்கள் முதல்ல. இப்ப கூட வந்து நம்ம மனசுக்குன்னு ஒரு அலைவரிசை ஒண்ணு எப்பவுமே இருக்கும். இப்போ அலமேலு அம்மா கூட சொன்னாங்க, குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் காது தான் கேட்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு என்ன டவுட்னா, காது கேட்காத குழந்தைக்கு கூட அந்த மனசுல என்ன அது ஒரு மொழி இருக்கு அந்த குழந்தைக்கு. அது வந்து தன்னோட மனசுல இருக்கிற அலைவரிசையா என்னன்னு தெரியல, அது தன்னுடைய எண்ணங்களை வந்து பகிருது. சோ அதனால கண்டிப்பா காது வச்சு மட்டுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் நானு. எதுக்கு மொழியோட அவசியம் வந்ததுன்னா, எண்ணிக்கை கூடியதாலும் பல்வேறு இடங்களில் தள்ளி தள்ளி இருந்ததாலும் ஒருவர் சொன்னதை மற்றவருக்கு மூன்றாம் ஆள் சொல்ல வேண்டி இருந்தது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர், நான் இப்ப உங்ககிட்ட பேசுறேன்னா அது ஓகே, ஆனா நான் சொன்னதா சொல்லி இன்னொருத்தர்கிட்ட சொல்லும் போது தேவைப்படுது மொழி. அதுக்காகவும் மொழி வந்திருக்கணும். இப்படிதான் மொழி வந்தது. மொழி என்று ஒன்று உருவான பிறகு அது எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி சீரமைத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இலக்கணம்னு ஒண்ணு வந்தது. இலக்கணம் எப்ப அது வந்து ரொம்ப கட்டாயமாச்சுன்னா, ஒரு சமுதாயம், ஒரு சொசைட்டின்னு ஒண்ணு உருவானதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு அது இலக்கணம் ஒண்ணு தேவைப்பட்டது. இப்படி வந்து எதற்காக மொழி உருவானதோ அதற்கு எதிராக மாறி இருக்கிறதா இப்போ அப்படிங்கிறது ஒரு டவுட். ஏன்னா நடுவுல நின்று தொடர்பு ஏற்படுத்துபவர்கள் நல்லது சொல்லி இணைச்சும் வைக்கலாம், இல்ல பொல்லாததை சொல்லி பிரிச்சும் வைக்க முடியும். இன்னொன்னு, மொழி கொஞ்சம் பிசகினாலும் பிரிவுதான். நம்மளுடைய மொழி வார்த்தைகள் ஏதாவது நம்ம பேசிக்கிறப்போ ஒரு வார்த்தை கொஞ்சம் அதிகமாயி போனா கூட அது நம்மளுக்கு பிரிவை தான் உண்டு பண்ணுது.
அப்ப கூட மொழியினாலதான் பிரிவு வருதே ஒழிய மனமும் எண்ணமும் எப்பவுமே இணைந்தே கிடைக்கிறது. அந்த மனமும் எண்ணமும் இணைந்தே கிடக்க மொழி ஒன்று இடைநின்று கெடுப்பதும் இன்று நடக்கிறது. முன்னேறிக் கொண்டே இருக்கும் உலகில் ஆங்காங்கே எல்லை மீறுதலும் இருந்து கொண்டே இருக்கிறது. இது வரமா சாபமா? அளவோடு இருந்தால் எதுவும் வரமே, அளவு மீறினால் அமிர்தமும் நஞ்சே. தேங்க்யூ சார். எதுக்கு சொன்னேன்னு தெரிஞ்சதுங்களா? எழுத்தாளர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்ப தெரிஞ்சதா? அதுதான் விஷயம்.